பதாக கேளிக்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 2 ரிலீஸ் ஆன காந்தாரா படத்தை பற்றின ஒரு திரை விமர்சனம் பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் பிரம்மாண்ட சினிமான்னு சொல்லி வெளிவந்த பேன் இண்டியா படங்களுக்கு மத்தியில் காந்தாரா சாப்டர் 1 நிஜமாவே பிரம்மாண்ட சினிமான்னு சொல்லலாம். அப்படி ஒரு திரை அனுபவத்தை தான் தேட்டரில் இந்த படத்தை நம்ம பார்க்கும்பொழுது கொடுத்துச்சு. இந்த படத்துடைய மேக்கிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம், எஸ்பெஷலி ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. 5 ஃபைட் சீக்வன்ஸுமே டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புலி வர்றதா இருக்கட்டும், தேவாங்க டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்திய சினிமாவுடைய பட்ஜெட்டுக்குள்ளே இந்த அவுட்புட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரின்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கான அவுட்புட் அச்சீவ் பண்ணது ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்னு சொல்லலாம். பேன் இண்டியா படம்ன்றதுனால பெரிய பெரிய நட்சத்திர நடிகர்களை தேர்வு செய்யறதுக்கு பதிலாக கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிகர்களை தேர்வு செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. தேர்வு செய்யப்பட்ட நடிகர்கள் அவங்க கதாபாத்திரத்தை நடிப்பு மூலிமா ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட லென்த்தை சொல்லலாம். என்ன தான் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் படத்தோடைய பாசிட்டிவாகவே இருந்தாலும், அதோட மேக்கிங் எக்ஸ்ட்ரானரியாகவே இருந்தாலும், பார்க்குற நமக்கு அதோட லென்த் ரொம்ப அயற்சியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டண்ட் சீக்வன்ஸோடைய லென்த் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸை ரொம்பவே டயர்ட் ஆக்கிருச்சு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் வர சேசிங் சீக்வன்ஸோடைய டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி காமெடி சீன்ஸ் படத்தில் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சிகளுக்கு இடையிடையில் வர காமெடி சீன்ஸ் பழைய படத்தில் வர கிளிஷே சீன்ஸை நினைவுபடுத்துது. ஃபஸ்ட் ஹாஃபில் கதையை செட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் படம் பார்க்குற ஆடியன்ஸை ரொம்பவே டயர்ட் ஆக்கிருச்சு. இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்னென்னா, இந்த படத்துக்கு பண்ண தமிழ் டப்பிங்கை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா பார்ட் 1 இருக்கட்டும், கேஜிஎஃப் பார்ட் 1, பார்ட் 2 இருக்கட்டும், தமிழ் டப்பிங் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அந்த நேர்த்தி இதில் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி ட்ராமாவாக உருவாகிருக்கிற இந்த படம் தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு திரை அனுபவத்தை கொடுத்துருக்கு. ஃபேமிலியோடு போய் தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் இது.